கொள்ளைக்காரங்க வந்து ஒரு வண்டி வந்து வழி மறைக்கிறாங்க. ஏன்னா அந்த வண்டி வந்து ரொம்பவே சேஃப்டியா போயிட்டு இருக்கு அந்த ஊரை விட்டு. அந்த ட்ரக்கோட டிரைவர் சொல்றாரு இதுக்குள்ள ரொம்ப ஆபத்தான பொருள் இருக்குல்ல பார்க்க கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதுல ஒண்ணுமே கேட்காம இவங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மேனிக்யூன் பொம்மை கிடைக்குது. இந்த பொம்மையை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பொம்மை வந்து இவங்களை கொன்றுது. ஏன்னா அந்த பொம்மை மேல இருந்து கண்ணு எடுத்துட்டு அந்த பொம்மை வந்து அவங்களுக்கு கொன்றும். அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் ட்ரக் டிரைவர் எல்லாருமே இறந்துடுறாங்க. இந்த ட்ரக் டிரைவர் இருப்பார்ல அவர் இறந்த போது ஒரு பொண்ணு வர பாத்துருவா. இந்த பொண்ணு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றா. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பவே மாட்டாங்க. எப்படி ஒரு பொம்மை கொலை பண்ணும் அப்படிதான் எல்லாருமே கேக்குறாங்க. அப்படியே போக போக அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே அந்த பொம்மை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களா இறந்து வர போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நிறைய பேர்ட்ட கேக்குறா. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் கடைசியா ஒருத்தர் இதுக்காகவே வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்யூஷன் சொல்றாருன்னா எத்தனை பேர்ல அந்த பொம்மையை பாத்தீங்களோ அவங்க எல்லாருமே இறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த வீடியோ போட்டிருப்பார்ல இன்டர்நெட்ல அவர் தான் வந்து அந்த பொம்மையை அவ்வளவு சேஃப்டியா அந்த ஊரை விட்டு அனுப்புனதே. ஆனா அதெல்லாம் இவங்க பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு போய் இந்த பொம்மையை பாத்துருப்பால அவ போயிட்டு இந்த பொம்மை முன்னாடி போய் ஒரு கண்ணாடி வச்சிடுறா. அதனால அந்த பொம்மைனால நகரவே முடியல.